பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகப்பட்டினம் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சு போட்டி. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. நாகப்பட்டினம் பெருமாள் கோவில் வடக்கு வீதியில் நாகை மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான மாணவ மாணவிகளுக்கு இடையே பேச்சு போட்டி நடைபெற்றது. மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் முன்னிலைமையிலும் மாநில திமுக இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவருமான கௌதமன் பங்கேற்று பேச்சு போட்டியை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று 10 தலைப்புகளில் உரையாற்றினர். நடுவர்களாக கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் மற்றும் மதிவதனி பன்னீர் பெருமாள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கலையரசன், சுரேஷ், தாமோதரன், பன்னீர்செல்வம், டேனியல் சத்யா, நாகை நகர திமுக செயலாளர் ரா மாரிமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமென உழன்று பிறர் வாழ பல செயல்கள் புரிந்து நரை கூட்டு கிளப்பெருவம் எய்தி ஒரு கூற்றும் இறையனமாயும் வேடிக்கை மனிதனைப் போல நான் விடுவேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியின் வரிகளை முழங்கி அவையோர் அனைவருக்கும் விடுதலைக்காக போராடிய முதல் இயக்கம் திராவிட இயக்கம் தான். இதை யாராலும் மறுக்க முடியாது. திராவிடம் என்பது என்ன? மழை காலங்களில் இல்லங்களிலே உழைக்கும் காளான் அல்ல. அது ஒவ்வொரு திமுக குடும்பங்கள் இல்லங்களிலும் ஆணித்தரமாக விருட்சமாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஆலமரம். பிறப்பால் பிறக்கப்பட்ட பிறப்பால் ஒருவன் பிரம்மனின் தலையிலே பிறந்தால் அவன் மேல் பிறப்பென்றும், ஒருவன் பிரம்மனின் காலிலே பிறந்தால் அவன் கீழ்பிறப்பென்றும் ஒரு கூட்டம் நம்மளை சொல்லும் பொழுது அது என்னடா மேற்பிறப்பு, அது என்னடா கீழ்பிறப்பு, நாம் அனைவருமே உடற்பிறப்பு தான் என்று சொல்லி நம்மளை கண்விழிக்க செய்த கலைஞர் வழங்கி எனது முதல் மேடை கல்வி பேச்சை தொடங்குகிறேன். ஆள் சேர்க்கல் என்று சொல்லவில்லை. அவர் அந்த மகளிரணியை தோற்றுவிட்டு தன்னுடைய துணைவியான ராணியம்மையாரையே முதலிலே மகளிரணியில் அண்ணா அவர்கள் நினைத்தார். அதன் தொடர்ச்சியாக என்விஎன் அவர்கள் அவருடைய துணைவியாக நினைத்தார். அதன் தொடர்ச்சியாக காஞ்சனா கண்ணப்பன், அதன் தொடர்ச்சியாக சத்தியவாணி முத்து, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி சோமு அவர்களின் பாட்டியும் தயாராக இருந்தார்கள். அந்த தொடர்ச்சியாக வந்த கழகத்திற்கு ஒரு நெருக்கடி காலம் வந்த பொழுது கழகத்தினர்கள் எல்லாம் சிறையில் இருந்த போது சுழல்நிதி, இன்றைக்கு இருக்கிற போல திறநிதி வாங்கி பிழப்பு நடத்தவில்லை. சுழல்நிதி வாங்கிக்க ஒரு முதல் கழகம் திமுக மட்டும்தான். சுழல்நிதி என்றால் என்னவென்றால் நபருக்கு 20 ரூபாய் வசூல் செய்து அந்த 20 ரூபாயை சிறைக்கு சென்ற குடும்பத்திற்கு பசியாற்றுவதற்காக வாரம் ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்திற்கு 20 ரூபாய் வழங்கி அதை சுழற்சி முறையில் அனைத்து குடும்பத்திற்கும் வழங்கிட்ட ஒரு தலைவர் தான் கலைஞர் அவர்கள். அதற்கு விதைவதித்தவர் அண்ணாவாக இருந்தாலும் செடி வளர்த்தவர்கள் கலைஞராக இருந்தாலும் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு மரமாக இருந்து கணித்தந்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டம் தான் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. அந்த உரிமை தொகையை எத்தனையோ பேர் ஏளனமாக பேசினாலும் அந்த உரிமை தொகை வாங்கும் மகளிர்கள் சொல்கிறார்கள் எனது அண்ணன் ஸ்டாலின் தருது, எனது தம்பி ஸ்டாலின் தருது என்று சொல்கிறார்கள். அதுதான் குடும்பத்தின் திமுக. அதன் தொடர்ச்சியாக தண்ணீர், மனிதன் வாழ்வதற்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்த உடையும் எவ்வளவு அவசியமோ அதற்கு மிகவும் அவசியமான ஒன்று குடிநீர். அந்த குடிநீரை நம் வீட்டு பெண்கள்